Hello everyone, welcome back to my channel. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாம்பன் பாலம். இதுதான் வந்து புதுசா போட்டிருக்கிற பாம்பன் பாலம். இந்த ஒயிட் கலர்ல தெரியக்கூடியது. பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து பழைய பாம்பன் பாலம். கிட்டத்தட்ட வந்து 99 பாலங்களை வந்து தண்ணிக்குள்ள வந்து வச்சு அதுக்கு மேலே தான் அந்த ட்ராக்கே போட்டிருக்காங்க. வேற லெவல் ஆர்கிடெக்சர், வேற லெவல் டிசைனிங்கு, இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வியந்து பார்க்கக்கூடிய விஷயத்தில் இதுவும் வந்து ஒன்றா இருக்குது. அங்கேருந்து தூரத்துலேருந்து வரக்கூடிய ட்ரெயின் வந்து இந்த பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ணி அப்படியே வந்து பிரிட்ஜுக்கு அடியில் போயிடும். பிரிட்ஜுக்கு அடியில் போயிட்டு அப்படியே ட்ராக் வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகுது பாருங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே போகுது பார்த்தீங்களா, அந்த பக்கம் ட்ராக் போயிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக ரம்மியமாக இருக்குது. சரி, இப்போது நம்ம இந்த 2 பாம்பன் பாலத்தை பற்றியும் பார்த்துடலாம். இதுவரைக்கும் 30 கோடி மக்கள் இந்த பழைய பாம்பன் பாலத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதனுடைய வயசு வந்து 109ன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பழைய பாம்பன் பாலத்தை 22/12/2022 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதனால் அப்படின்னா இது ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக அந்த பாலத்து வழியாக ஒரு ட்ரெயின் போகும்பொழுது வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால இது வந்து வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக உயர் தொழில்நுட்பத்தோடையும் அதிக சேஃப்டியோடையும் நம்ம வந்து இன்னொரு பாலத்தை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பழைய பாலத்தினுடைய ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். 1914 வந்து உருவாக்கப்பட்டது. வெள்ளையர்கள் காலத்தில் வந்து இந்தியர்களுடைய உழைப்பில் கட்டப்பட்டது தான் இந்த பழைய பாம்பன் பாலம். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து ராமேஸ்வரத்தை வந்து இணைக்கிறதுக்காக 2.04 கிலோமீட்டரில் வந்து இந்த பழைய பாலம் வந்து கட்டி முடித்து உபயோகத்துக்கு வந்துச்சு. இந்த கட்டுமானம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு வராங்க. பட் வந்து டிஸ்கஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து 109 வருஷம் வந்து பழசாயிருச்சு அப்படின்றனால மறுபடியும் அதையே வந்து நம்ம ரெனோவேட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக ஒன்று கட்டலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து டிஸ்கஷனில் இருந்து சரி புதுசே கட்டிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதற்காக ரயில் விகாஸ் நிகாம் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் ஐஐடியில் கட்டுமான பேராசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலத்துக்கு இடதுபுறமாக இந்த புது பாலத்தை கட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க. எதனாலனா, பழைய பிரிட்ஜுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்னொரு பிரிட்ஜ் இருக்கிறனால இந்த பழைய பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் வந்து 40 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த புது பாலத்தை கட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணி 545 கோடி செலவில் 3 தனியார் நிறுவனங்களோட ஒப்பந்தம் செஞ்சு வெற்றிகரமாக கட்டி முடிக்கிறாங்க. இந்த புது பாலத்தினுடைய நீளம் வந்து 2.08 கிலோமீட்டர், 2.08 கிலோமீட்டர்ஸ். இந்த புதுசாக கட்டியிருக்கக்கூடிய பாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 கான்கிரீட் தூண்கள் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த தூண்கள் வந்து 36 மீட்டர் ஆழத்தில் வந்து பதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 99 இணைப்புகளும் ஒரு தூக்கு பாலத்தோடு சேர்த்து மொத்தம் 100 இணைப்புகளும் சேர்ந்து இந்த பாலத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது என்ன கணக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 333 தூண்கள் வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் வந்து டோட்டலாக பதிக்கப்பட்டது. நம்ம கண்ணில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாலம் தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இணைப்புகள். டோட்டலாக வந்து 99 இணைப்புகளும் இந்த தூக்கு பாலத்தில் இருக்கக்கூடிய இணைப்பையும் சேர்த்துனா மொத்தம் 100 இணைப்புகளை சேர்த்து இந்த புது பிரிட்ஜை வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த பாலத்தினுடைய மொத்த நீளம் 72.5 மீட்டர். பழசு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பில் இருக்குது. பட் புதுசாக இருக்கக்கூடிய பாலத்தை வந்து லிஃப்ட் டைப்பில் வந்து தூக்குற மாதிரியான டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலாக இதனுடைய வெயிட் வந்து 640 டன் எடை வரை இது வந்து தாங்கக்கூடியது. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 17 மீட்டர் வரைக்கும் மேலே தூக்கக்கூடிய வடிவில் செஞ்சுருக்காங்க. பழைய பாலத்தில் வந்து ட்ரெயின் போகக்கூடிய ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஆனால் புதுசில் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போய்க்கலாம். அதாவது பழைய பாலத்தில் 20 நிமிஷம் வந்து ஆகக்கூடியது புது பாலத்தில் வெறும் 3 நிமிஷத்தில் நம்ம கடந்துடலான்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னா, 2 வழித்தடங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரே டயத்தில் 2 ரயில்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த பாலத்தினுடைய
இருக்கிறதுலே ஹைலைட்டான விஷயம். கீழே வந்து போட்டு எல்லாமே இப்போதைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. பெரிய கப்பல் எது வந்துச்சு அப்படின்னா அந்த பாலத்தை வந்து மேலே தூக்கி வழி விட்டுருவாங்க. வழி விட்டு அப்படியே வந்து கிராஸ் பண்ணி போயிடும். இந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போட்ஸ் வந்து இருக்குது. மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய போட்டு. இந்த சைடு பாம்பன் பாலம், இந்த சைடு கடலினுடைய ஃபுல் கவர் பண்ணக்கூடிய இடம். இதை பார்க்கும்பொழுது அந்தமானில் வந்து ஒரு ஹேவ்லாக் பீச்சுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. பீச் பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வந்து பீச்சுக்கு பக்கத்தில் மரங்கள் நிறையா இருக்குது இல்லையா. இதை பார்க்கும்பொழுது ஹேவ்லாக் பீச் மாதிரி இருக்குது. அந்தமானில் இந்த மாதிரி தான் குட்டி குட்டி தீவுகள்லாம் இருக்கும். அந்தமான் நாங்கள் போயிருந்த போது அந்த மாதிரி தான் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என் பெயர் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.